இந்த இடத்துல வேறு லைன் இருக்கும், அதை இங்கே கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிங்கன்னா இந்த செட்டை அப்படியே எடுத்துடலாம். அகைன் இந்த 2 லைனை இங்கே கவர் பண்ணணும் சீக்கிரமாக. ரொம்பலாம் டைம் எடுக்க தேவையில்ல, முடிஞ்ச அளவுக்கு தப்பாக கோக்காமல் இருந்தால் ஓகே. உங்களுக்கு இதுதான் வாட்டமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இப்படி டைட் பண்ணலாம். ஆனால் இப்படி டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரிப்பிங் வந்து கரெக்டாக இருக்காது, உங்களுக்கு பெக்கி வைக்கும் போது கஷ்டமாக இருக்கும், பேட்டை போட்டு அழுக்காமா. அதனால தான் எல்லா ரேஞ்சிலையும் வச்சு போட்டுடுறேன். எனக்கு அது ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு அது எப்படின்னா எனக்கு இப்படி நீங்கள் பேட்டை தலைகீழ தூக்கி பண்ணிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இருக்கிற இந்த பேலன்ஸ் லைனை நம்ம கழட்டிக்கலாம். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம எதுவும் கட் பண்ண தேவையில்லை. ஏன்னா நான் சொன்ன அந்த 8 லைனோட ஷார்ட்டிங் வந்து எண்டு வந்து இங்கே தான் முடியுது. ரெட்டு பெக்கே இருந்துச்சுன்னா போட்டு அந்த சைடில் வச்சு புல் பண்ணால் வந்துடும். பட் இப்போதைக்கு நம்ம அதை பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் லேர்னிங்கிறதால நான் அது 1 by 1 உங்களுக்கு எடுத்தே சொல்லித்தரேன். எடுத்தாச்சு. இப்போ இது வந்து ஒரு செட்டு, இதை நம்ம கட் பண்ண தேவையில்ல, இதுவும் பண்ண தேவையில்ல. பட் இந்த இடத்த மட்டும் நம்ம பொறுமையாக கழட்டுவோம். ஏன்னா இது ஒரு லைனு, ஓகேங்களா? இந்த இடத்த புல் பண்ணிங்கன்னா வந்துடும், இல்லைனா நோஸ் பிளேயர் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸி பெட்டராக இருக்கும். இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். பிகாஸ் இந்த நாட்டை வந்து லைட்டாக கட் பண்ணால் அந்த இடம் வெளியே வந்துடும். அவ்வளோதான். நீங்கள் இது வந்து நீங்கள் இந்த லைனை கட் பண்ணல, இந்த பேலன்ஸ் இருக்குது, இந்த லைனை தான் கட் பண்ணுறீங்க. ஓகேவா? ஏன் இப்போ இந்த வீடியோ போகிறேன்னா, நிறைய பேருக்கு வந்து ஒரு லைன் போயிட்டால் ரீகெட் பண்ண முடியாத நிலமையில் சில பிளேயர்ஸ் இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு மெயினாக வந்து ஸ்கூல் பிளேயர்ஸு, காலேஜ் பிளேயர்ஸு, சிலருக்கு வந்து ஆனால் எனக்கு பேட்டில் லைன் போயிடுச்சு, ஆனால் என்னால் அது போட தெரியல, எனக்கு அது தெரியாது அப்படின்றவங்களுக்கு இதை நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம். ஏன்னா இதுக்கு ஒரு வீடியோவும் இதுக்கும் ரொம்ப க்ளோஸராக வச்சு தான் சொல்கிறேன். ஏன்னா நான் லாஸ்ட் டைம் பண்ண என்னோடய ஃபுல் கிட்டிங் வீடியோவும் இது இருக்குது யூடியூப்பில், நீங்கள் அதையும் பார்க்கலாம். ஆனால் என்னால் இவ்வளோ டீட்டெயிலாக கிட்ட வச்சு காட்ட முடியல அப்போது, பிகாஸ் அது ஸ்டாண்ட் வச்சு பண்ணதால். இப்போது என்னால் உங்களுக்கு க்ளோஸர் லுக்கில் காட்ட முடியும். ஸோ நம்ம 7வது லைன் வந்தாச்சு. 7வது லைனுக்கு ஒரு இது இப்போ என்னோட ப்ரெஷருக்கு, நான் அந்த ரோலிங் ப்ரெஷருக்கு நான் இந்த லைனை இழுத்துருவேன். ஸோ அதனால் எனக்கு இப்படி பெக்க வைக்கிறது எனக்கு பிரச்சனை கிடையாது. அதர்ஸ் ஜூனியர்ஸ் பண்ணும்போது உங்கள் வாட்டத்துக்கு கீழே வைங்க. லைன் மேலே போடுறீங்கன்னா பெக்கு கீழே வரணும். ஸோ நான் போடுறது 8வது லைனு. இதுதான் மேஜரான ஒரு பார்ட்டு இந்த ராக்கெட்டுக்கு. பிகாஸ் இந்த இடத்துல சடனாக படாது.
இங்கே ரொம்ப ரேண்டமாக பர்சன்டேஜ் வந்து இங்கே அதிகமாக படும், இங்கேயும் பர்சன்டேஜ் அதிகமாக படும். அதிக பர்சன்டேஜ் படுறது ஒரு மேக்ஸிமம் 90% கிட்ட பால் வந்து இந்த சென்டர் ஆஃப் தி பொசிஷனில் தான் கிடைக்கும். ப்ராப்பராக நீங்கள் சர்வீஸ் போகிறீங்க, ப்ராப்பராக நீங்கள் டிஃபென்ஸ் எடுக்கிறீங்க, ப்ராப்பராக அஃபென்ஸ் பண்ணுறீங்க, எல்லாமே அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த பெக்கை எடுத்துட்டிங்கன்னா நான் இங்கே டைட் பண்ணிட்டேன். ஏன்னா இதிலே தெரிஞ்சிடும் நான் எவ்வளோ அழுத்தியிருக்கேன், எவ்வளோ டைட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. தென் லாஸ்ட் லைன் இங்கே ஒரு ப்ரெஷர், அவ்வளோதான். ப்ரெஷர் மட்டும்தான் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த நீடில் நீங்கள் ரெடி பண்ணும்போது மெழுகுன்னு சொல்லுவாங்களே, ஐ மீன் கேண்டில் யூஸ் பண்ணிங்க. அந்த கேண்டில் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களால் முச்சு போட முடியும். இதை வந்து இந்த லைன்லேயே கூட போடலாம். திரும்ப பண்ணுறேன், இந்த லைன்லேயே கூட போடலாம். ஆனால் சம்டைம்ஸ் வந்து அது உள்ளே போகாது. அந்த போகாத பட்சத்துக்கு இந்த இடத்துல நம்ம ஃப்ளெக் வச்சதால இந்த இடம் கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இதில் நம்ம போட்டுக்கலாம். இதில் நான் சொல்கிறேன், அந்த நாட்டு போடுறது இந்த ரேஞ்ச் இழுத்துட்டு அகெயின் அந்த ஒரு லைனை பார்த்து பொறுமையாக என்ன ஸ்லோ பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியுதா? இந்த ஸ்லோனஸில் நீங்கள் இழுத்திங்கன்னா டைட் ஆகிடும். அவ்வளோதான். அகெயின் ஒன் மோர் டைம், பிகாஸ் இது 8 லைனை தாங்குற ஒரே நாட்டு, அதனால் 2 நாட்டாக போட்டுக்கிட்டோன்னா கொஞ்சம் சேஃபர் சைடாக இருக்கும். அவ்வளோதான். இதை போட்டுட்டு பெட்டர் யூஸ் யுவர் நெயில் கட்டர். இந்த லைன் போட்டாச்சு. நான் ஸ்டார்டிங்கில் போட்டு இந்த இது நம்ம எடுத்தோம்னா ஸ்டார்டிங்கில் போட்டோம்ல அந்த ஒரு நாட் மட்டும், அந்த ஒரு நாட்டுக்கு மட்டும் ஒரு நாட் உள்ளே போயிடுச்சு. தெரிஞ்சுங்களா? 2 நாட் போட்டேன், ஒரு நாட் உள்ளே போயிடுச்சு, ஒரு நாட் மட்டும் இருக்குது. இதை மட்டும் நோஸ் ப்ளே வச்சு டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு தென் கட் இட் அவுட். ஸோ இந்த பேட்டோட இப்போ நேச்சுரல் இதுவு செட்டில் ஆகிடுச்சு. இதுலேருந்து பார்த்தா தெரியும். ஸோ இதில் செட்டில் ஆகிடுச்சு. அகெயின் லைன்லாம் நகரிட்டு இப்போ இன்கேஸ் அகெயின் இதில் லைன் போகுது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இங்கேயே போகுதுன்னா இந்த செட்டு மட்டும் நான் சொன்ன பேட்டர்னில் 3 லைனாக நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கன்னா அகெயின் இந்த இடத்துல மட்டும் நீங்கள் லைன் போட்டுக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக போடணுன்னு அவசியம் இல்லை. பேட்டு டென்ஷனும் கம்மியாகாது, அதே டென்ஷன்லேயே இருக்கும். தேங்க்யூ.